Very good evening, children. இன்னைக்கு நம்ம வந்து ஹியூமன் பிசியாலஜியோட எக்ஸ்கிரீஷன் அந்த சாப்டர் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த சாப்டர் ஹியூமன் பிசியாலஜி அப்படின்றதுனால வெயிட்டேஜ் யூனிட்டா இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா நம்ம என்சிஆர்டி லைன்ஸ் வந்து கொஸ்டின்ஸா பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னும் பொழுது என்சிஆர்டி லைன் பை லைனை தரோவா படிக்கிறது ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் ஜாயினிங் பேக் பார்த்தசாரதி. மிக்க நன்றி. நம்ம இப்போ இந்த கொஸ்டின்ஸை பார்க்க போகலாம். முதல் கொஸ்டின் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் தி ஆர்டர் ஆஃப் டாக்ஸிசிட்டி. ஸோ இதுல வந்து எது அதிகமான டாக்ஸின்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இந்த கேள்விக்கான பதில செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட். இதுல பார்க்கும் பொழுது அமோனியா தான் ரொம்ப டாக்ஸிக் இல்லையா? யூரியா வந்து அதுக்கு அடுத்தது டாக்ஸிக் அண்ட் யூரிக் ஆசிட் வந்து அதுக்கும் அடுத்தது. ஸோ ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுல பாத்தீங்கன்னா அமோனியா ஹைலி டாக்ஸிக் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். இது என்சிஆர்டி லைன் தான். அண்ட் அமோனியா ஹைலி டாக்ஸிக்கா இருக்கிறதுனால தான் அத வந்து மோஸ்ட்லி இந்த நீர்வாழ் உயிரினங்கள் தான் அத எக்ஸ்கிரீட் பண்ணும். அத அப்பப்ப டைல்யூட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதனால. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஹாப்பி ஈவினிங் நந்திகா. லெட் அஸ் ஸ்டார்ட். எஸ் ஏ இஸ் அ வெரி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி. மெட்டபாலிக் வேஸ்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன் இன் அவர் பாடி டியூ டு. ஸோ நம்ம டைஜஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ற கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஃபைனலா நைட்ரஜன் ப்ராடக்டா மாறும் பொழுது அது எதுலேருந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்றது தான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு நீங்க சொல்லலாம். எஸ் ப்ரீவியஸ் கேள்விக்கான பதில் வந்து ஏ என்பது சரியான பதில். இந்த கேள்விக்கான பதிலும் நீங்க சொல்லலாம். மெட்டபாலிக் வேஸ்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன். அஃப்கோர்ஸ் அது வந்து புரோட்டீன்ல இருந்து தான் வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பொழுது ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் லைக் போட மறந்துடாதீங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நான் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கிறதுனால நீங்க லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்க வேண்டாம். அண்ட் ஹைப்பும் பண்ணலாம். இப்போ நீங்க உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஓபன் ஆகும். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் ஹைப். இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாட் கெட்ஸ் இன்க்ரீஸ்ட் இன் பிளட் இஃப் லிவர் பிகம்ஸ் ஃபங்க்ஷன்லெஸ். இப்ப லிவர் வந்து வேலை செய்யாமல் இருக்கு அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போ அந்த டைம்ல எது வந்து அதிகமாக நம்ம உடம்புல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களோட விடைகள சொல்லலாம். எஸ் வெரி கரெக்ட் ஆன்சர். இதுவுமே ஒரு என்சிஆர்டி லைன் தான் இது. நீங்க பார்த்தீங்கன்னா, அமோனியா தான் உங்களுக்கு வந்து லிவருக்கு போயிட்டு யூரியாவா மாற்றப்படுகிறது இல்லையா? ஸோ அதனால அமோனியா இஸ் அ வெரி கரெக்ட் ஆன்சர். எக்ஸலென்ட் ஆன்சர் பை எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் மெயின்லி ஆஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ராக் அண்ட் டாட்போல வச்சு தான் உங்களுக்கான கேள்வி இருக்கு. டாட்போல் என்ன எக்ஸ்கிரீட் பண்ணும்? அடல்ட் ஃப்ராக். ஃப்ராக்ன்றது இங்க அடல்ட் ஃப்ராக மென்ஷன் பண்றாங்க. அடல்ட் ஃப்ராக் என்ன எக்ஸ்கிரீட் பண்ணும் அப்படின்றது கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்றத நீங்க சொல்லலாம். அண்ட் தோஸ் ஆர் வாட்சிங் ப்ளீஸ் ஒரு லைக் குடுக்கலாம். அண்ட் கமெண்ட் ஆஃப்டர் த செஷன் நீங்க குடுக்க முடியும். உங்களோட நண்பர்கள் யாருக்காவது பகிரணும்னா ஷேரும் பண்ணலாம். அண்ட் ஹைப் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓப்பன் ஆகும். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் அண்ட் ஹைப் ஆல்சோ. ஆம், இது எல்லாமே என்சிஆர்டி கேள்விகள். அஃப்கோர்ஸ் எல்லாரும் பி சொல்லியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் வெரி கரெக்ட் ஆன்சர். எக்ஸலென்ட் ஆன்சர். யூரியா இன் ஃப்ராக் அண்ட் அமோனியா இன் டாட்போல் என்பது மிக சரியான பதில். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். Which of the following sets of animal produce same substance as the chief excretory product? So எந்த அனிமல்ஸ் எந்த விலங்குகள் வந்து ஒரே மாதிரியான கழிவுகளை வெளியேற்றுகின்றன. இதுதானே இதன கேள்வி. சோ உங்களோட விடை என்ன அப்படின்னு இதுல நீங்க சொல்லலாம். எந்த 3 அனிமல்ஸ் which 3 animal excrete the same nitrogenous waste என்பது கேள்வி. எஸ் பார்த்தசாரதி விஜயராகவன். ஃப்ராக், மங்கி அண்ட் டாக். ஃப்ராக் உங்களுக்கு தெரியும். அடல்ட் ஃப்ராக் யூரியா தான் எக்ஸ்கிரீட் பண்ணுது. மங்கி அண்ட் டாக் வந்து மேமல்ஸ்ன்றதுனால அவங்களுமே வந்து அஃப்கோர்ஸ் எக்ஸ்கிரீட் பண்றாங்க.
அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃப்ளை யூரிக் ஆசிட் அண்ட் ஸ்னேக் வந்து ரெப்டைல்ல வர்றதுனால யூரிக் ஆசிட், கேமல் யூரியா வராது. இங்க பிஜனுமே யூரிக் ஆசிட் வராது. ஃபிஷ் வந்து அமோனியா. சோ அதனால சி என்பது மிக சரியான பதில். யூ ஆர் ராக்கிங் சில்ட்ரன். அடுத்த கேள்வி, இது எல்லாமே என்சிஆர்டி. அப்பனா நீங்க என்சிஆர்டியை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்றது தான் அர்த்தம். யூரிக் ஆசிட் இஸ் ஃபார்ம்ட் இன் ஹியூமன் பீயிங் ஃப்ரம். யூரிக் ஆசிட் இதுல எதுல இருந்து ஃபார்ம் ஆகிறது அப்படின்றது கேள்வி. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் லைக் சில்ட்ரன். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கவங்களாம் ஒரு லைக் கொடுக்கலாம் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணலாம். யூரிக் ஆசிட் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் வெயிட் பண்றேன். இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு என்சிஆர்டி தரவு ஆயிடும். நான் என்சிஆர்டியோட இம்பார்ட்டன்ட் லைனை தான் நான் கொஸ்டினா போட்டிருக்கேங்க. எஸ், பியூரைன். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியில யூரியா எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டோம். அது புரோட்டீன்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. ஆனா யூரிக் ஆசிட்ன்றது நியூக்ளிக் ஆசிட், அதாவது பியூரைன்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. நியூக்ளியோடைட்ஸ், பியூரைன் அண்ட் பிரிமிடின், நைட்ரஜன் பேசஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது என்பது மிக சரியான பதில். வெரி குட். கீப் ராக்கிங் அண்ட் கீப் ஆன்சரிங். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். இதுல வந்து எது மிக சரியான ஸ்டேட்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே என்சிஆர்டி லைன் தான். என்சிஆர்டி லைனை கொஞ்சம் நம்ம ட்விஸ்ட் பண்ணி ஒரு லைனை மட்டும் கரெக்டா வச்சிருக்கோம். யார் கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். சோ எப்பவுமே உங்களுக்கு ஆஸ் ஆல்வேஸ் ஒரு மாதமா தொடர்ச்சியா கரெக்டான ஆன்சரை ஃபர்ஸ்ட் சொல்றவங்களுக்கு நம்ம சின்ன சின்ன கிஃப்ட் நம்மளால முடிஞ்சது கொடுக்குறோம். அண்ட் யூ நோ இட் இஸ் அ ஸ்மால் சேனல் ஒன்லி. அதனால கொஞ்சம் மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. எஸ், ஆன்சர்ஸ் ஐம் வெயிட்டிங். Yes, come on, be positive. Yes, excellent, Parthasarathi. Protonephridia are excretory structure of rotifer. Some annelids and cephalochordates, amphioxus என்பது மிக மிக சரியான பதில். இந்த கேள்வி, இந்த லைன் உங்களுக்கு அப்படியே ஆசச் என்சிஆர்டில உள்ள லைன் தான். வெரி குட். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். கிட்னி இன் ஹியூமன் ஆர் சிச்சுவேட்டட் பிட்வீன். ஸோ எங்க இருக்க கிட்னி அப்படின்றது தான் கேள்வி. Where do we find our kidney? Again, NCRT line. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி இருக்கும் பாருங்க. மூணாவது பேரா, முதல் பேரால எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் பத்தி சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது பேரால ஆர்கன்ஸ், மூணாவது கிட்னி ஸ்ட்ரக்சர் சொல்லும் போது அதுல வரக்கூடிய லைன் தான் இது. ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். Again, NCRT line. Excellent, be positive, very good, rocking. T12 and L3. T12 na thoracic oda last vertebraவும் and lumbar oda third vertebra வரைக்குமும் அது extend ஆகும் என்பது மிக சரியான பதில். So, NCRT line ரொம்ப மிகவும் முக்கியமான லைன்ஸ். வெரி குட், எக்ஸலண்ட், வெரி சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போலாம். The extension of cortex in medulla. So, கார்டெக்ஸ்ல இருந்து மெடுலாக்கு வரக்கூடிய அகைன் இதுவுமே உங்களுக்கு அந்த பேஜ்ல இருக்கும். எண்ட் ஆஃப் த லைன் அண்ட் நெக்ஸ்ட் பேஜோட பிகினிங் லைன்ல வரும். கார்டெக்ஸ்ல இருந்து மெடுலாக்கு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய அந்த அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்றதுதான் கேள்வி. இதுல கொஞ்சம் நீங்க சறுக்கலாம். பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. எஸ், நந்திகா விவேக், இட் இஸ் கரெக்ட் ஆன்சர். அஃப்கோர்ஸ் இட் இஸ் போத் பி அண்ட் சி. ரீனல் காலம் கால்டு காலம் ஆஃப் பெர்டினி அப்படின்னு தான் உங்களுக்கு என்சிஆர்டில லைன் கொடுத்திருப்பாங்க. ரீனல் காலம் காலம் ஆஃப் பெர்டினி என்பது மிக சரியான பதில். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதுல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கவங்க ஆன்சரும் போடலாம். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. We are learning. Or just give emojis. Yes, vasa recta is not a part of peritubular என்பது தவறு. It is a part of peritubular இல்லீங்களா? அதனால இதுதான் incorrect statement. Yes, Ajay, Aarti and B positive and Parthasarathi Vijayaraghavan and yes, Shigma Shakti, very good. It is the correct answer and Nandika Vivek, very correct answer. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம்.
which term is used both for kidney and part of skeleton. இந்த ஒரு டேர்மை வந்து நம்ம போனுக்கும் யூஸ் பண்றோம், கிட்னிக்கும் யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது அது எந்த டேர்மா இருக்கும் அப்படின்றதுதான் கேள்வி. யோசிச்சு பதில் சொல்லலாம். ஆஸ் ஆல்வேஸ் நான் அந்த கேப்ல கேட்கறது தான். பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போட மறக்க வேண்டாம். ஹைட் கூட கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களை என்சிஆர்டில தரோ பண்றதுக்காக எடுக்கப்பட்ட கேள்விகள். ஸோ எஸ் எஸ் பெல்விஸ் என்பது மிக சரியான பதில். பெல்விக் கார்டல் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லைங்களா, லோகோமோஷன் அண்ட் மொமெண்ட்ல. எஸ் சிக்மா அண்ட் அஜய், பார்த்தசாரதி, பி பாசிட்டிவ், நந்திகா. எஸ் இட் இஸ் பெல்விக் கார்டல். இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த ஓப்பனிங் மைனர் கேலிசஸ், மேஜர் கேலிசஸ் அதெல்லாம் எங்க ஓபன் ஆகும்? பெல்விஸ்ல ஓபன் ஆகும். விச் இன் டர்ன் ஓபன் இன்டு த யூரிட்டர்னு நீங்க படிப்பீங்க என்சிஆர்டி லைன் அகெயின். அடுத்த கேள்வி, the part through which arteries and vein enter or leave the kidney is called. So ஆர்டரியும் வெயினும் என்ட்ரி ஆகக்கூடிய கிட்னில வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து என்ட்ரி ஆகும் இல்லையா? சோ இந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இங்கதான் ஆர்டரியும் வெயினும் என்டர் ஆகும். இந்த ரீஜனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்றதுதான் கேள்வி. Yes, it is Ilam. Very correct. Excellent answer. Aarti, Ajay and Parthasarathi. Yes, Sigma, Shakti, Ilam. Or illness in the depression and the small depression தான் நம்ம ஹைலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடம் மிக சரியான பதில். You are all rocking. Very great. அடுத்த கேள்வி பார்க்கலாம். Cells named podocytes. போடோசைட் எனப்படும் செல்கள் எங்கே இருக்கின்றன? occur in the wall of. எங்கு அந்த செல்கள் இருக்கின்றன என்பது கேள்வி. போடோசைட்ஸ் ஆர் அக்கரிங் இன் த வால் ஆஃப். எந்த இடத்துல நமக்கு அந்த போடோசைட்ஸ் இருக்கிறது? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அப்கோர்ஸ் இது என்சிஆர்டி லைன் தான். எஸ் பார்த்தசாரதி அவரோட விடை கொடுத்திருக்காரு. தொடர்ச்சியா பதில் சொல்றவங்களுக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் டைமா சொல்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். எஸ் அஜய் அண்ட் பார்த்தசாரதி, நந்திகா, பி பாசிட்டிவ் அண்ட் சிக்மா சக்தி அண்ட் ஆர்த்தி. எஸ் இட் இஸ் இன்னர் வால் ஆஃப் பவுமன் கேப்சியூல்ல தான் நமக்கு வந்து அந்த போடோசைட் எனப்படுகின்ற ஸ்லிட் செல்கள் இருக்கின்றன. அது ஃபில்டரா நமக்கு யூஸ் ஆகுது என்பது மிக சரியான பதில். அடுத்த கேள்விக்கு நம்ம போறோம். இனக்ளமருலஸ் என்ன ஆகும்? அஃபரண்ட் ஆர்டீரியோல் திக்கரா இருக்கா, அஃபரண்ட் கேபிலரி திக்கரா இருக்கா, அஃபரண்ட் கேபிலரி ஆர் தின்னரா, இல்ல அஃபரண்ட் ஆர்டீரியோல் தின்னரா இருக்கா இஃபரண்ட் ஆர்டீரியோல விட அப்படின்றது கேள்வி. அகைன் நான் திரும்ப சொல்றேன், இது என்சிஆர்டி லைன் தான். டு மேக் யூ தரோ ஆஃப் என்சிஆர்டி லைன். நம்ம என்சிஆர்டி லைனை வந்து தமிழ் மாணவர்களுக்காக எடுத்து செய்யறோம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸா தான் இருக்கும் இது. அண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு லைக்கும் போட மறந்துடாதீங்க அண்ட் ஹைப் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. ஸ்மால் சேனல். எஸ் ஏ கேபிலரியில வந்து அஃபரண்ட் கேபிலரி, இஃபரண்ட் கேபிலரி அப்படிலாம் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதனால நீங்க அழகா அஃபரண்ட் ஆர்டீரியோல் இஸ் திக்கர் தென் இஃபரண்ட் ஆர்டீரியோல்ன்றத அழகா எடுத்திருக்கீங்க. வெரி கிரேட் ஆன்சர். மிகவும் சரியான பதில் குழந்தைகளே. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். which one of these is not a part of uriniferous tubule? இது நெஃப்ரானோட பார்ட்டா நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா அது எந்த பார்ட்டா இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. is it loop of Henle or collecting ductus, Bowman capsule, distal convoluted tubule? எதை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள மாட்டோம்? உங்களுக்கு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பவுமன் கேப்சியூல், பிசிடி, ஹென்லிஸ் லூப், டிசிடி இல்லையா? இதுல எது வந்து உங்களுக்கு
எஸ், கலெக்டிங் டக்ட். இததான் நம்ம யூரினிஃபெரஸ் டிபியூல்னு எடுத்துக்க மாட்டோம் என்பது அகைன் மிக சரியான பதில். நந்திகா, பார்த்தசாரதி, அஜய், ஆர்த்தி அண்ட் சிக்மா சக்தி. எஸ், வெரி கிரேட், பி பாசிட்டிவ், குட். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். பிரஷ் பார்டர் இஸ் a characteristic feature of பிரஷ் பார்டர் எபிதீலியம். நான் உங்களுக்கு ரீகேப் பண்றேன். இந்த மாதிரியான எபிதீலியம் அது செல்லு. இந்த எபிதீலியல் செல் உங்களுக்கு எந்த பகுதியில் காணப்படுகிறது? நெக் ஆஃப் நெஃப்ரானா, கலெக்டிங் டிபியூவா, ஆர் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டடா, இல்ல ஆல் ஆஃப் தீஸா? நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. எவ்ரி வீக் நம்ம வந்து இந்த மாதிரி என்சிஆர்டி கொஸ்டினோ இல்ல அசர்ஷன் ரீசனோ இல்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினோ ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணிட்டு இருப்போம். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங். நம்ம தமிழ் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். எஸ், இது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல் என்பது மிக சரியான பதில். வெரி கரெக்ட் ஆன்சர். எக்ஸலண்ட் ஆன்சர் பை எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். The glomerular filtrate, the liquid collected in the cavity of Bowman capsule is. So இங்க வந்து நமக்கு fluid கலெக்ட் ஆகுது இல்லையா, Bowman capsule glomeruli இந்த இடத்துல என்ன நமக்கு வருது? blood minus protein-ஆ, blood minus protein and corpuscle, வாட்டரா, யூரினா? So what is coming into the Bowman capsule என்பது கேள்வி. எஸ், நந்திகா விவேக் ஆன்சர்டு. வில் சி மற்றவங்களாம் என்ன பண்றாங்க பார்த்துட்டு இருக்கோங்க. எல்லாருமே ஆன்சர் போடலாம். டோன்ட் ஃபீல் ஷை. அஃப்கோர்ஸ் இட் இஸ் blood minus protein and corpuscles. Yes, B positive Ajay and Sigma Shakti. Yes, very correct answer. அதுல வந்து புரோட்டீனும் கார்பசல்ஸ் ஆர்பிசி எல்லாம் என்ட்ரி ஆகாது அண்ட் மற்ற எல்லாமே என்ட்ரி ஆகும் என்பது மிக சரியான பதில். அடுத்த கேள்வி. A minute vessel runs parallel to the Henle's loop forming U-shaped vasa recta is a part of. So Henle's loopல வரக்கூடிய இதான் Henle's loopனு வச்சுக்கோங்களேன். இது யூ ஷேப்ல இருக்கும். இதுக்கு அப்சைட் டவுனா ஒரு பிளட் வெசல்ஸ் நமக்கு ரன் ஆகும் இல்லையா? இந்த அப்சைட் டவுனா ரன் ஆகக்கூடிய அந்த பிளட் வெசலோட வாசா ரெக்டா அது எதோட பார்ட் அப்படின்றதுதான் கேள்வி. எஸ், பெரிடிபியுலார் நெட்வொர்க் என்பது மிக சரியான பதில். இது வந்து பெரிடிபியுலார் நெட்வொர்க் தான் வரும். அதுக்கப்புறம் அது இஃபரன் ஆர்டீரியல் வழியா இது ஹெப்பாட்டிக் வெயின் சாரி ரீனல் வெயின் வழியா வெளியே போகும் என்பது மிக சரியான பதில். அடுத்த கேள்வி. Which of the following is incorrect about ultrafiltration? எது இதில் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Yes, filtration is so fine that almost all the constituent of the blood except protein pass on to the lumen of Bowman capsule. So இங்க வந்து உங்களுக்கு filtration என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் மட்டும் இல்லை காப்பர் செல்ஸும் வராது அப்படின்றத போன கேள்வியில தான் பார்த்தோம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறான ஸ்டேட்மெண்ட். மிக சரியான பதில் குழந்தைகளே. எக்ஸலண்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இட் மீன்ஸ் நீங்க இந்த எக்ஸ்கிரீஷனை நல்லா தரவா படிச்சிருக்கீங்க. நம்ம வரக்கூடிய காலங்கள்ல ஃபுல்லா பிசியாலஜியோ பிவைக்யூவோ இல்லைன்னா நம்ம வந்து என்சிஆர்டி எக்ஸாம்பிளரோ போடலாம். ஒரு மேரத்தான் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். நீங்க தரவாயிடுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கரெக்ட் மேட்சிங் இதுல எக்ஸ்பான்ஷனும் இந்த சைடு நான் இதுவும் கொடுத்துருக்கேன். எது வந்து கரெக்ட் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ மேரத்தான்ல உங்களுக்கு 6 சாப்டர் ஆஃப் ஹியூமன் பிசியாலஜியுமே வரும். அண்ட் ஐதர் இட் மே பி பிஒய்க்யூவா இருக்கலாம் அல்லது என்சிஆர்டி எக்ஸாம்பிளரா கூட இருக்கலாம்.
ஸோ என்சிஆர்டி பேஸ் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க தரோவாயிடுங்க. அப்போ கேள்விகளுக்கு கடகடன்னு பதில் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது அக்கா, அண்ணா ரிப்பீட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம். இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். நம்ம வெறும் கேள்வி தான் டிஸ்கஸ் பண்றோம். இல்லைங்களா? எஸ். இதற்கான பதில் JGA இஸ் கரெக்ட். Glomerular filtration rate இஸ் கரெக்ட். Proximal convoluted tubule இது தவறு. இது கரெக்ட். கலெக்டிங் டக்ட் அப்படின்றதுனால இது தவறு. ஸோ சி 4 தான் இதுல கரெக்டா மேட்சிங் ஆகுது என்பது மிக சரியான பதில். எக்ஸலண்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். Following are the points of mechanism of JGA. Arrange them accordingly. So JGA ஓட மெக்கானிசம் இங்க என்லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த JGA மெக்கானிசம் கரெக்டான ஆர்டர்ல நீங்க அரேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? எஸ், ஒரு ஃபால் இன் ஜிஎஃப்ஆர் கீழே இறங்குது. இறங்குனதும் ரிலீஸ் ஜேஜி செல் ரிலீஸ் ரெனின். ரெனின்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது? சாரி, ஜேஜி செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் ரெனின் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதும் உங்களுக்கு ஃப்ளோ ஆஃப் த பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜிஎஃப்ஆர் நார்மல் ஆயிடும் என்பது மிக சரியான பதில். எஸ், எக்ஸலண்ட் ஆன்சர். அண்ட் ஜஸ்டிஃபை புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எவ்வளோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுல இருக்கு அப்படின்றது அடுத்த கேள்வி. டிசெண்டிங் லிம்ப் இஸ் பெர்மியபிள். இது என்லீஸ் லூப்போட டிசெண்டிங் லிம்ப பத்தி அவங்க சொல்றாங்க. உங்களுக்காக நான் ரீகேப்புக்கு டிரா பண்றேன். இல்லையா? டிசெண்டிங் லிம்ப் பெர்மியபிள் டு வாட்டர், ஆல்மோஸ்ட் impermeable to electrolyte. Ascending lymph is impermeable to water. It allow transport of electrolyte only actively. At the tip, before I complete, முடிச்சிட்டீங்க. Tip of Henle's loop, the concentration 1200 ml osmolarity, maintenance of high osmolarity, இதெல்லாம் சரி இல்லையா? இது தவிர அப்போ 5 ஸ்டேட்மெண்ட்கள் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட் எலக்ட்ரோலைட் பாசிவ்லி தான் அப்சர்வ் ஆகும். ஸோ அதனால நாட் ஒன்லி ஆக்டிவ்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. எஸ், அடுத்த கேள்வி நம்ம போலாம். Which of the following segment allow the passage of small amount of urea moderately in interstitium to keep the osmolarity? So எந்த ஒரு செகமெண்ட்ல நம்ம யூரியாவை நம்ம அனுப்புறோம் to maintain the osmolarity என்பது கேள்வி. எஸ், கலெக்டிங் டக்ட்ல தான் நம்ம என்ன பண்றோம், யூரியாவை வந்து நம்ம என்லீஸ் லூப்புக்கு அனுப்புவோம். ஸோ டு மெயின்டைன் த ஆஸ்மாலாரிட்டி என்பது மிக சரியான பதில். வெரி குட், ராக்கிங். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். எந்த இடத்துல நமக்கு நெஃப்ரான்ல இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? பவுமன் கேப்சியூல், பிசிடி, என்லீஸ் லூப்பு, அதுக்கப்புறம் டிசிடி, தென் ஃபைனலி கலெக்டிங் டக்ட். பட் எந்த இடத்துல நம்ம எக்ஸாக்டா யூரின் அப்படின்னு அந்த டேர்மை கொடுக்குறோம் அப்படின்றது தான் கேள்வி. பிசிடி இல்லையா, டிசிடி இல்லையா, என்லீஸ் லூப் இல்லையா, இல்ல கலெக்டிங் டக்ட் இல்லையா? சோ இதற்கான பதில நீங்க சொல்லலாம். அகைன் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன லைக் போட மறந்துட வேண்டாம். எஸ், இட் இஸ் கலெக்டிங் டக்ட் என்பது மிக சரியான பதில். வெரி கிரேட். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். The part of nephron that helps in active reabsorption of sodium. எந்த இடத்துல நம்ம Na+ ஆக்டிவா ரீஅப்சார்ப் பண்றோம்? இது என்சிஆர்டி லைன் தான். நீங்க பாத்தீங்கன்னா நன்றாக யோசிச்சு நீங்க பதில் சொல்லலாம்.
ஸோ பயாலஜில ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்சிஆர்டியை நல்லா தரவு பண்ணிக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் 3-4 கொஸ்டின்ஸ் எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டு தான். அண்ட் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டிபியூல் என்பது மிக மிக சரியான பதில். எக்ஸலண்ட் ஆன்சர் சில்ட்ரன், வெரி கரெக்ட். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். Which of the following substance is actively secreted into the glomerular filtrate in the kidney tubule? எதுல வந்து இங்க நம்ம ஆக்டிவா செக்ரீட் பண்றோம். சோ இங்க செக்ரீஷன் அப்படின்னு ஒரு பேரா உங்களுக்கு இருக்கும் என்சிஆர்டில இல்லீங்களா? அந்த பேராலையும் கொடுத்திருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது பிசிடிலயும் வரும், டிசிடிலயும் வரும். என்சிஆர்டி லைன் தான். யோசிச்சு நீங்க பதில் சொல்லலாம். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணவும் தயங்கமா இருக்கீங்க. போடலாம், ஒன்றும் தப்பு இல்ல. எஸ், இட் இஸ் டி. பொட்டாசியம் அயான் என்பது மிக சரியான பதில். அங்க நம்ம பிசிடிலயும் செக்ரீட் பண்ணுவோம், டிசிடிலயும் செக்ரீட் பண்ணுவோம் இல்லைங்களா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்ப்போம். வால்யூம் ஆஃப் யூரின் இஸ் ரெகுலேட்டட் பை. ஸோ யூரினை நம்ம எந்த ஹார்மோன்ஸ் வச்சு ரெகுலேட் பண்றோம்? அல்டோஸ்டிரோன், அல்டோஸ்டிரோன் அண்ட் ஏடிஹெச், அல்டோஸ்டிரோன், ஏடிஹெச் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன், ஏடிஹெச் அலோன். எஸ், இட் இஸ் பி. வெரி கரெக்ட் ஆன்சர். அல்டோஸ்டிரோனும் ஏடிஹெச்சும் இருந்தாதான் நம்ம வால்யூம் ஆஃப் யூரினை ரெகுலேட் பண்றோம் என்பது மிக மிக சரியான பதில். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். When a person is suffering from poor renal reabsorption, which one of the following will not help in the maintenance of blood volume? So, reabsorption கம்மியா இருக்கு, வாட்டரை ரீஅப்சார்ப் பண்ணல அப்படின்னும் பொழுது எது does not help அப்படின்றதுதான் கேள்வி. எஸ், இட் இஸ் இன்க்ரீஸ்டு ப்ரெஷர். ப்ரெஷரை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுனால ரீஅப்சார்ப்ஷனை ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால இதுதான் சரியான பதில் என்பது மிக சரி. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். இஃப் என்லீஸ் லூப் வேர் ஆப்சன்ட் ஃப்ரம் மெமாலியன் நெஃப்ரான். நம்ம என்லீஸ் லூப் எல்லாத்தையும் தூக்கிட்டோம்ப்பா. எல்லா நெஃப்ரான்லயே என்லீஸ் லூப்பை தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும்? யோசிச்சு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சி தோஸ் ஆர் வாட்சிங், பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு சின்ன லைக் கொடுக்கலாம். அண்ட் ஹைப் கூட கொடுக்கலாம். இட்ஸ் a ஸ்மால் சேனல் ஒன்லி. உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல 3 டாட் வரும். அந்த டாட்டை தள்ளினீங்கன்னா ஹைப்னு ஒரு பாயிண்ட் வரும், அது கொடுக்கலாம். ஓகே. எஸ், the urine will be more dilute என்பது மிக சரியான பதில். ஏன்னா என்லீஸ் லூப் வந்து ரீஅப்சார்ப் பண்ணுது இல்லைங்களா வாட்டரை. அதை தூக்கிட்டோம் அப்படின்னும் போது யூரின் ரொம்ப டைல்யூட் ஆயிடும் என்பது மிக சரியான பதில். அடுத்த கேள்வி. எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுல கரெக்ட்? which of the following statements are true அப்படின்ற கேள்வி இங்க இருக்கு. Urine is hypertonic in DCT. When the urine passes into the collecting tubule, it becomes hypotonic. Urine is isotonic in PCT. Urine becomes more and more hypotonic as it passes through the Henle's loop. So, இதுல எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க? ஸோ யூரின் வந்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டிபியூல்ல பார்த்தீங்கன்னா ஐசோடானிக் ஆகும், அதனால இது தவறு. இட் பிகம்ஸ் ஹைப்பர்டானிக், இங்கே இது தவறு இல்லையா? பிசிடில ஐசோடானிக் என்பது மிக சரி.
மோர் அண்ட் மோர் ஹைப்போடானிக் ஆசிட் பாசஸ் த்ரூ என்லீஸ் லூப் இல்லை. ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு ஹைப்பர்டானிக்கா ஆகும், அதுக்கப்புறமா ஹைப்போடானிக்கும் மாறும். ஸோ அதனால இதுதான் சரியான பதில் என்பது மிக சரி. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். Which one of the following group of structure or organ have similar function? இந்த கொடுக்கப்பட்டிருக்க ஆர்கன்ஸ்ல எது வந்து ஒரே மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய ஒரு ஆர்கன்ஸா இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி இல்லைங்களா? ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம என்சிஆர்டி கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்றோம். இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் டு தெம். அண்ட் ஹைப் கொடுக்கலாம். இட்ஸ் ஸ்மால் சேனல். Yes, Nephridia in earthworm, NCERT. Malphizian tubule in cockroach, insect. Urinary tubules, that is nephron in rat, என்பது மிக சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனை கொண்டுள்ள ஆர்கன்ஸ் அப்படின்றது மிக சரி. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன் ஆர்டர். ஸோ இதுல வந்து எந்த ஆர்டர்ல வந்து நமக்கு ஏடிஹெச் ரிலீஸ் ஆகி எப்ப வந்து உங்களுக்கு இதுவாகுது அப்படின்றதுதான் ஆர்டரா நீங்க அரேஞ்ச் பண்ண போறீங்க. எஸ், பி பாசிட்டிவ் ஆன்சர் பண்ணிட்டாரு. இது எல்லாமே ஆர்டரா தான் இருக்கு. ஸோ ஃப்ளூயிட் லாஸ் ஆனதும் ஆஸ்மோ ரிசெப்டார் இம்பல்ஸ் பிரெயின்க்கு ஹைப்போதலாமஸ்க்கு போறது, ஹைப்போதலாமஸ் வாசோப்ரெசினை ரிலீஸ் பண்ணதும் அதை ரீஅப்சார்ப் பண்றதுனால உங்களுக்கு பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து ரீஅப்சார்ப் ஆகுறது என்பது மிக சரியான பதில். எஸ், வெரி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, இதுவும் வந்து நீங்க மிட்யூரினேஷனோட ஸ்டெப்ஸை வந்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ண போறீங்க. ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மிட்யூரினேஷன்? ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் ஒன் லைக். பிளாடர்ல யூரின் ரொம்ப இருக்கு. ஸ்ட்ரெச் ரிசெப்டர் ஆக்டிவேஷன், வால் ஆஃப் த பிளாடர் சென்ட் சிக்னல் டு சிஎன்எஸ், மோட்டார் மெசேஜ் ஃப்ரம் சிஎன்எஸ் டு urinary bladder, urethral sphincter, bladder contract and sphincter dilates or relax leads to micturition அப்படின்னு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. வாட் இஸ் த கரெக்ட் ஸ்டெப்? எஸ், ஏபிசிடிஇ அதே கரெக்ட் ஆர்டர்ல தான் இருக்கு என்பது மிக சரியான பதில். பார்த்த சாரதி விஜயராகவன், வெரி கரெக்ட். அடுத்த கேள்வி, பிரசன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் கீட்டோன் இன் யூரின். யூரின்ல குளுக்கோஸும் கீட்டோனும் இருக்கும் பொழுது அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், குளுக்கோஸ் இருந்ததுன்னா கிளைகோஸ் யூரியானும், கீட்டோன் இருந்ததுன்னா கீட்டோன் யூரியா என்பது மிக சரியான பதில். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். ஸ்டீராய்ட்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் வேக்சஸ் ஆர் எலிமினேட்டட் த்ரூ. ஸோ இந்த ஸ்டீராய்ட்ஸ், ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் வேக்சஸ் எல்லாமே எது வழியாக வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் த்ரூ. எஸ், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர் சில்ட்ரன். மீன்வைல் நான் இதே தான் சொல்றேன். பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போட மறக்க வேண்டாம். அண்ட் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் என்சிஆர்டி கொஷின்ஸ் தான் மேஜரா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அண்ட் ஹைப் கொடுக்க மறக்க வேண்டாம். உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல 3 டாட்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்க ஸ்வைப் பண்ணி ஹைப் கொடுக்கலாம் இந்த வீடியோக்கு. எஸ், சி என்பது மிக சரியான பதில், செபேஷியஸ் கிளாண்ட். ஸோ ஆயில் கிளாண்ட் வழியா தான் நம்ம இதை எக்ஸ்கிரீட் பண்றோம் என்பது மிக சரி. அடுத்த கேள்வி, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதுல வந்து எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க?
எஸ். லிவர் இஸ் தி ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் விசரல் ஆர்கன் இல்லையா? அது செகண்ட் கிடையாது. இந்த செகண்ட்ன்ற ஒரு லைன் வந்து இங்க தவறு. அதனால அதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இல்லைங்களா? அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ இதுல எதெல்லாம் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் அப்படின்னு மொத்தமா எத்தனை ஆர்கன் இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. பார்க்கலாம் யார் சொல்றீங்கன்னு. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பதில் சொல்லலாம். Don't feel shy or hesitation. ஃப்ரீயா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, புரோட்டோனெஃப்ரீடியா உங்களுக்கு எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். எஸ்ஏ நோட் வராது. நெஃப்ரீடியா வரும் இல்லையா? ஹெப்பாட்டிக் சிகே வராது. ஏட்ரியம் வராது. மால்பீஜியன் டிபியூல் அஃப்கோர்ஸ் வரும். கிரீன் கிளாண்ட்ஸ் வரும். இது கிடையாது. பான்ஸ் கிடையாது. ஒமாட்டிடியா, பாரபோடியா கிடையாது. ஸோ 4 என்பது மிக சரியான பதில். வெரி கரெக்ட் ஆன்சர். எக்ஸலன்ட். அடுத்த கேள்வி. டியூரிங் ஹீமோடயலைசிஸ் ப்ராசஸ் என்ன நடக்கிறது அப்படின்றத நீங்க ஆர்டரா சொல்ல போறீங்க. வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஹீமோடயலைசிஸ்? அகைன் என்சிஆர்டி லைன் ஒன்லி. எஸ். இப்போ உங்களுக்கு முதல்ல என்ன ஆறுது? blood is mixed with anti-apparent. அதுல நம்ம வெயின்ல இருந்து கனெக்ட் பண்ணுவோம். ஃபோர்த் பாயிண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா blood is passed through the coiled porous cellophane membrane of the tube என்பது அடுத்த பாயிண்ட். யா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சி தான் இல்லைங்களா? முதல்ல நம்ம ட்ரெயின் ஃப்ரம் கன்வீனியன்ட் ஆர்ட்ரியில எடுப்போமா? ஆமா, சி தான் கரெக்டான ஆன்சர். ஆர்ட்ரியில எடுத்துட்டு அதை வந்து செலோஃபேன் மெம்பரேன் வழியா பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நைட்ரோஜனஸ் வேஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் திஸ் இஸ் செகண்ட், அப்புறம் திஸ் இஸ் தேர்ட் அண்ட் ஃபைனலி ஃபோர்த். ஓகேயா? ஸோ சி தான் சரியான பதில். நான் தான் காட் கன்ஃபியூஸ்டு பிட்வீன் த வெயின் அண்ட் ஆர்ட்ரி. எஸ். அடுத்த கேள்வி. மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கிட்னி மே லீட் டு த அக்யூமுலேஷன் ஆஃப். கிட்னி சரியாக வேலை செய்யவில்லை என்றால் எது அதிகமாக அக்யூமுலேட் ஆகும்? கிட்னி சரியா வேலை செய்யல அப்படின்னும் பொழுது யூரியா அக்யூமுலேட் ஆகும். அந்த கண்டிஷனை நம்ம யுரீமியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் சி என்பது மிக சரியான பதில். அடுத்த கேள்விக்கு நம்ம போறோம். அஃப்கோர்ஸ் எது வந்து செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2ல கரெக்ட் காம்பினேஷன் என்னெல்லாம் வருது? அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் எங்க நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்பீஜியன் கார்பசல்ஸ், பவுமன் கேப்சியூல் அண்ட் கிளமருலை. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின் எங்க நடக்கிறது? ஹென்லிஸ் லூப், ஏன்னா ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் யூரின், யூரிட்டர் பி. ஸோ இங்க உங்களுக்கு ஆர்டர் ஏல வருது ஆன்சர். எஸ், ஏ இஸ் அ வெரி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். Which one of the following correctly explain the function of specific part of human nephron? எந்த பகுதி வந்து ஹியூமன் நெஃப்ரானோட ஃபங்க்ஷனை ரொம்ப கரெக்டா சொல்றது அப்படின்றதுதான் கேள்வி. Yes, podocytes creates minute space for the filtration of blood into the
பௌமன் கேப்சியூல் என்பது மிக சரியான பதில். எக்ஸலன்ட் சில்ட்ரன். வெங்கி அண்ட் பார்த்தசாரதி, பி பாசிட்டிவ். நந்திகா விவேக், எக்ஸலன்ட். யூ ஆர் ஆல் ராக்கிங். ஆர்த்தி கௌதமன், வெரி குட். அடுத்த கேள்வி, which one of the following option gives correct categorization of 6 animal? இதுல எதெல்லாம் அமோனியா வேஸ்ட் எக்ஸ்கிரீட் பண்ணுது? பி யூரியா வேஸ்ட் பண்ணக்கூடியது, யூரிகோடெலிக் வேஸ்ட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் எது? அகைன் ஐ எம் ஆஸ்கிங் யூ, யாராவது புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட மறந்துட வேண்டாம். அண்ட் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனல்ல நம்ம என்சிஆர்டி கொஷின்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றோம். either assertion, reason or statement based questions எல்லாமே. அண்ட் subscribe and bell icon press பண்ணி வச்சுக்கோங்க for the notification. And don't forget to give a hype because it will be useful as we are small channel also. ஸோ அமினோடெலிக் அப்படின்னும் போது அக்வாட்டிக் ஆம்ஃபீபியா வரும். யூரியோடெலிக் ஃப்ராக் அண்ட் ஹியூமன்ஸ். ஸோ இந்த இடத்துல 2 இடத்துல அக்வாட்டிக் ஆம்ஃபீபியா வந்தாலும் இந்த இடம் வராது இல்லைங்களா? அண்ட் சி பிஜன் லிசர்ட் காக்ரோச். ஸோ பி என்பது மிக சரியான பதில். எக்ஸலண்ட் ஆன்சர் ஆல் ஆஃப் யூ. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். ஹியூமன் யூரின் இஸ் யூஷுவலி அசிடிக். எதனால ஹியூமன் யூரின் அசிடிக் கண்டிஷன்ல இருக்கிறது? Yes, hydrogen ions are selectively secreted into the filtrate என்பது மிக சரியான பதில். சிறந்த ஆன்சர். ஸோ இன்னைக்கான கேள்வியை நம்ம இங்க முடிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நீங்க ஹியூமன் பிசியாலஜி ரிவிஷன் பண்ணுங்க. ஏதாவது நம்ம லீவ் டைம்ல மேரத்தான் மாதிரி ரன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ திங்க் இந்த செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்டை போட மறந்துட வேண்டாம். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் லைக் அண்ட் ஆல்சோ ஷேர் அண்ட் ஹைப் கூட கொடுக்கலாம். மிக்க நன்றி. தேங்க்யூ ஆல்.